ஓவர் திங்கிங் அதிகமாக யோசிக்கிறதுனால கூட நம்ம எனர்ஜிஸ் லாஸ் ஆகிறோம். ஏன்னா நம்ம பற்றியே இல்லாமல் சும்மா இருக்கும்போது ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்கிறது. ஸோ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும், அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது என்றால் நமக்கு தெரியாமலே நாம் அந்த பிரச்சனை பெருசாக்கிக்கிறோம். அதனால் என்ன ஆகிறது, மனம் பலகீனமாகிறது, அதனால் எனர்ஜி லாஸ் ஆகிறது. ஓவர் எமோஷன்ஸ், அதிகமான கோபம், அதிகமாக ஆடம்பரமாக இருக்கிறது, நிறைய ஆசைகள், இதெல்லாமே கூட எனர்ஜி டவுன் ஆகும். இப்போது கோபம் வரும், நமக்கு தெரியும் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு, நமக்கு ஞானம் இருக்குது, நமக்கு தெரிஞ்சுது. அவங்களுக்கு ஞானம் இல்லை, அவங்க பண்ணுறாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லோருமே இது ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்போம். கோபமாக இருக்கும்போது நம்ம வாயில் இஷ்டத்துக்கு வரும், நல்லா திட்டுறோம், அதுக்கப்புறமா வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைகளோ வரும். அதுமே கொஞ்சம் நேரம் பொறுத்து போனால் ஐயோ நம்ம ரொம்ப பேசிட்டோமோ என்னமோ, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமேன்னு கூட நமக்கு தோணும். சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க, 7 to 8 hours தூங்கினா போதும் என்று சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நிறைய தியானம், நிறைய எனர்ஜி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்னால ஒரு நாளைக்கு ஒரு டீப் ஸ்லீப்பு 4 hours தூங்கினா கூட போதும், நிறைய எனர்ஜி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த உடலுக்கு ஓய்வு தேவை. ஓய்வு இல்லை என்றால் இது ரிப்பேருக்கு வரும். ஸோ அதனால் நம்ம இந்த உடலுக்கும் ஓய்வு கொடுக்கணும். எல்லோருக்கும் வணக்கம். முதலில் பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜிக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரி மேடம்க்கும் என்னுடைய தாய் தந்தை அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இங்கே இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் என்றால், ஆற்றல் நாம் எப்படி சேமிக்கணும், நம்மளிருந்து நிறைய நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், அது எப்படி வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எனர்ஜி எப்படி நம்ம சேவ் பண்ணிக்கிறது என்று. எனர்ஜி என்றால் என்ன? சக்தி. அது நம்ம எத்தனை விதமாக எடுத்துக்குவோம் என்றால் 2 விதமாக எடுத்துக்குவோம். முதலில் உணவு மூலமாகவும் அதுக்கப்புறமா தூக்கத்து மூலமாகவும் எடுத்துக்குவோம். அதில் நம்ம சொல்லணும் என்றால் ஒரு 10% தான் எடுத்துக்குவோம். இன்னொரு பெரிய சோர்ஸ் இருக்குது, அதுதான் யூனிவர்ஸ். யூனிவர்ஸ்லேருந்து நம்ம நிறைய எனர்ஜி, அதாவது யூனிவர்ஸ் முழுவதும் எனர்ஜி பரவி இருக்குது, எங்கே பார்த்தாலும் இருக்குது. கிரகங்கள் நடுவில் இருக்குது, நம்ம சூன்யம் என்றும் சொல்லுவோம் இடத்துலையும் இருக்குது. அதே மாதிரி வேறு உலகத்துலேயும் இருக்குது, நட்சத்திர உலகங்களையும் இருக்குது, எங்கே பார்த்தாலும் இருக்குது. பூமியிலும் இருக்குது, அக்னியிலும் இருக்குது, அதே மாதிரி ஆகாயத்திலையும் இருக்குது, காற்றுக்குள்ளேயும் இருக்குது, எந்த இடத்துல பார்த்தாலும் இருக்குது. சுற்றி இருக்கிற இந்த ஆற்றல் நமக்குள்ளே போக மாட்டேன்றது, நுழைய மாட்டேன்றது. அதுக்கு என்ன காரணம் என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இந்த விஸ்வசக்தி என்றது, இதுதான் விஸ்வசக்தி என்று சொல்லுவோம், காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்வோம், பிராணசக்தி என்று சொல்லுவோம், பிரபஞ்ச சக்தி, என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த எனர்ஜி தான் நாம் இந்த பிரம்மரந்திரத்தை, அதாவது உச்சியில் இருக்கிற அந்த பிரம்மரந்திரத்து மூலமாக எடுத்துக்கணும். ஆனால் அது மூடி இருக்குது. அதுக்கு என்ன காரணம் என்றால், எண்ணங்கள் நிரம்பி இருக்குது, நம்ம மனதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறதே இல்லை. அதனால் அந்த எனர்ஜி அந்த பிரம்மரந்திரத்துக்கு தான் போகணும், ஆனால் அதில் போகலாது. ஸோ நம்ம 3 வேளை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், அதனால் கொஞ்சம் எனர்ஜி எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தூக்கத்துலேயும் நம்ம எடுத்துக்குவோம். தூக்கத்தில் கனவு வருது, கனவு வரும்போது அங்கே மனம் வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஆனால் டீப் ஸ்லீப்பில் நம்ம அந்த எனர்ஜி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், சின்ன பசங்க ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் தூங்குவாங்க. அவங்களுக்கு அந்த விஸ்வசக்தி என்றது எப்போவுமே நிரம்பி இருக்கும். ஒரு 4 வயசு வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா நாம் சொல்கிற இந்த பௌதீக விஷயங்கள் பற்றியும் பழக்க வழக்கங்கள் பற்றியும் சொல்கிறதுனால என்ன ஆகிறது, அவங்களுடைய எனர்ஜி கூட, அதாவது அங்கே மனம் ரெடி ஆகிறது, அதனால் அவங்களுடைய எனர்ஜியும் அந்த விஸ்வசக்தி எனர்ஜியும் மூடுறது. அதே மாதிரி நாம் அனைவரும் கூட சின்ன பசங்களாக இருக்கும்போது விஸ்வசக்தி நிறைய எடுத்துகிட்டு தான் இருந்தோம். போக போக அது கட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போது நாம் தியானத்தில் அந்த விஸ்வசக்தி என்றது பிரம்மரந்திரத்து மூலமாக நாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு இது பத்ரிஜி நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் என்றே நினைக்கலாம். அதாவது மெடிடேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், கண்களை மூடிட்டு உட்காருவோம்,
அதாவது சுவாசத்தோடு இணைந்து இருப்போம். அப்போது அங்கே வந்து எண்ணங்கள் இருக்காது. ஏன்னா சுவாசத்து மேலே நம்ம கவனம் வைக்கிறதுனால எண்ணங்கள் செய்ய மாட்டோம். ஆனால் எண்ணங்கள் வருதுன்னு என்றால் சுவாசத்தில் இணைந்து இல்லைன்னு என்று அர்த்தம். விழிப்புணர்வு சுவாசம் எப்போ கூடுமோ அப்போது அந்த காஸ்மிக் எனர்ஜின்றதை நம்ம எடுத்துக்குவோம். இதனால் நிறைய பெனிஃபிட்ஸு நம்ம எடுத்துக்கிறோம். உள்ளே இருக்கிற அந்த இன்னர் சென்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து அது ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி விசேஷ நாளில் நிறைய எனர்ஜி எடுத்துக்குவோம். பௌர்ணமி தியானம், அமாவாசை தியானம், கூட்டு தியானம், மௌன தியானம், சமாதிக்கிட்ட போய் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய எனர்ஜி எடுத்துக்கிறோம். ஆனால் நிறைய பேர் நினைப்பாங்க, நம்ம நிறைய வருஷமாக தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம், நிறைய நேரம் தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் நமக்குள்ளே எந்த விதமான சேஞ்சஸ் தெரியலையே, என்ன காரணம் என்று நினச்சிட்டு இருப்பாங்க. நாம் எடுத்துக்கிற எனர்ஜிஸ் நமக்கு தெரியாமலே நம்மக்கிட்ட இருந்து வெளியே போகுது, வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னன்னா சில காரணங்களால் நம்ம அது வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது கோபம், வெறுப்பு, பகை, இந்த மாதிரி விஷயங்கள் என்னவாக இருந்தாலும், பயம், இதெல்லாமே நெகட்டிவ் எனர்ஜிஸ். இதனால் நிறைய எனர்ஜிஸ் நமக்குள்ளே இருந்து வெளியே போகுது. இதுக்கு பதிலாக அன்பாகவும் சேவை பண்ணுறதும் நன்றி உணர்வுடன் இருக்கிறதும் அக உலகத்தில் சேர்ந்து இருக்கணும். அதுக்கப்புறமா மன்னிப்பு, எந்த விஷயத்தில் ஆனாலும் மன்னிப்பு, இதெல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜிஸ். அப்போ என்ன ஆகும், ஆன்ம சக்தி என்றது வளரும். ஸோ இப்போ நம்ம சில காரணங்கள், என்ன காரணங்களால் நாம் வந்து இந்த எனர்ஜிஸ் நம்ம இழக்கிறோம் என்றதை தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஓவர் திங்கிங், அதிகமாக யோசிக்கிறதுனால கூட நம்ம எனர்ஜிஸ் லாஸ் ஆகிறோம். ஏன்னா நம்ம பற்றியே இல்லாமல் சும்மா இருக்கும்போது ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்கிறது. ஸோ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும், அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுறது என்றால் நமக்கு தெரியாமலே நாம் அந்த பிரச்சனை வந்து பெருசாக்கிக்கிறோம். அதனால் என்ன ஆகிறது, மனம் பலகீனமாகிறது, அதனால் எனர்ஜி லாஸ் ஆகிறது. அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு எப்போவுமே நெகட்டிவாக தெரியுதுன்னு என்றால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் என்றால் நமக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளியே தெரிய வரும். ஸோ நம்ம கவனிக்கணும், நமக்கு எல்லாமே என்ன நெகட்டிவாக தெரியுது என்றால் இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள், நல்லவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்மளுடைய கவனம் அது மேலே இருந்துச்சுன்னா நம்ம அதை அட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், நம்மளுடைய ஆன்ம சக்தி என்றது வளரும், எனர்ஜி என்றது லாஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமாக ஓவராக அதிகமாக எண்ணங்கள் செய்கிறதுனால எனர்ஜி லாஸ் ஆகிறது. அதே மாதிரி ஓவர் டாக்கிங், அதிகமாக பேசுறதுனாலையும் நம்ம எனர்ஜி லாஸ் ஆகுறது. தேவையில்லாத விஷயங்கள் பேசுறதுனால என்ன ஆகுறதுன்றா வாயிலிருந்து நமக்கு தெரியாமலேயே அசத்தியங்கள், பொய்கள் இதெல்லாமே வரும். இதெல்லாமே நெகட்டிவ் எனர்ஜிஸ். எப்போவுமே நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், இயற்கைக்கு எதிராக நாம் என்ன செஞ்சாலும் அதெல்லாமே நெகட்டிவ் எனர்ஜிஸ் தான். நமக்குள்ளே இருந்து எனர்ஜிஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அதிகமாக பேசக்கூடாது. அடுத்தது வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதாவது அதிகமாக சாப்பிட்றதுனால கூட எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம சாப்பிடுவோம். அதனால் என்ன ஆகுறது, உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்காது, மந்தமாக இருக்கும், எந்த வேலையும் செய்ய மாட்டோம். அப்போ என்ன ஆகுறது, எனர்ஜி டவுன் ஆகிறது. அதே மாதிரி எல்லாருக்குமே தெரியும் சைவாகாரம் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு, ஆனாலும் அதிலவும் நம்ம சாத்விக ஆகாரமாக சாப்பிடணும். அதாவது புளிச்சது, கெட்டு போனது, 2 நாள் நம்ம வச்சு 3ஆவது நாள் எடுத்து சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. காய் பழம் கட் பண்ணும்போது கூட ஏதாவது கொஞ்சம் போயிருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அது மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை எடுத்து சாப்பிடுவோம். இதனால் கூட தமோ ரஜோகுணங்கள் வளரும். ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஓவர் எமோஷன்ஸ், அதிகமான கோபம், அதிகமாக ஆடம்பரமாக இருக்கிறது, நிறைய ஆசைகள், இதெல்லாமே கூட எனர்ஜி டவுன் ஆகும். இப்போது கோபம் வரும், நமக்கு தெரியும் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு, நமக்கு ஞானம் இருக்குது, நமக்கு தெரிஞ்சுது. அவங்களுக்கு ஞானம் இல்லை, அவங்க பண்ணுறாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லோருமே இது ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்போம். கோபமாக இருக்கும்போது நம்ம வாயில் இஷ்டத்துக்கு வரும், நல்லா திட்டுறோம், அதுக்கப்புறமா வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைகளோ வரும். அதுமே கொஞ்சம் நேரம் பொறுத்து போனால் ஐயோ நம்ம ரொம்ப பேசிட்டோமோ என்னமோ, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமேன்னு கூட நமக்கு தோணும். ஸோ கோவப்படுறதுனால எதில் இருக்கிறவங்க எனர்ஜி லாஸ் ஆகுது. யார் கோவப்படுறாங்களோ அவங்களுடைய எனர்ஜி தான் லாஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து அந்த கோவப்படுறது வந்து கொஞ்சம் நம்ம தள்ளி போடணும். அதே மாதிரி ஆசைகள்,
ஆசைப்படுறது என்றது சகஜம்தான். ஆசை என்றது என்ன? இப்போ நம்மக்கிட்ட இல்லை, அது வருங்காலத்துக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ அதுக்காக நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். அது வரலை, அது நமக்கு கிடைக்காத போது நமக்கு என்ன ஆகும்? நம்ம மனம் என்றது சோர்வடையும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி லாஸ் ஆகும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம டே டு லைஃப்பில் நம்ம இது கவனிச்சுட்டே வரணும். தியானம் பண்ணுறோம், நிறைய எனர்ஜி எடுத்துக்கிறோம், ஆனால் அந்த எனர்ஜி நமக்கு சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஆடம்பரங்கள் நிறைய சுற்றி பார்க்குறோம். ஸோ இந்த உலகத்தை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம லிஸ்ட்டில் சேர்த்துக்குவோம். ஆனால் அது கிடைக்காத போது என்ன ஆகிறது? இதனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம வாழ கற்றுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எப்போ வரணுமோ அப்போ வரும். ஸோ இதெல்லாமே பண்ணுறதுனால என்னாகும்? எனர்ஜி லாஸ் ஆகிறது. அதுக்கப்புறமா எப்போவுமே வருத்தத்தில் இருக்கிறது. நிறைய பேர் பாருங்கள், எல்லாமே நல்லா இருக்கும், எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசுவாங்க. அதுக்கு என்ன காரணம் என்றால், எப்போவோ ஏதோ நடந்திருக்கும், அது அப்படியே மனதுக்குள்ளே பாரமாக சுமந்துட்டு வருவாங்க. அதனால் என்ன ஆகுறது? மனம் பலகீனமாகிறது. அதனால் எனர்ஜி லாஸ் ஆகும். இன்னும் ஃப்யூச்சர் பற்றி கூட, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கும், அதுக்குள்ளேயே இந்த குழந்தை எப்படி வளர்க்கணும், இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணுமே, இன்னும் 20-25 வருஷம் இருக்கும், இப்போவே பயந்துகிட்டே இருந்தோம் என்றால் நமக்கு எந்த விதமான பிரயோஜனம் இருக்காது, எனர்ஜி லாஸ் ஆகிடும். ஸோ அடுத்தது என்னவென்றால், நாம் யாரையும் நமக்காக நம்மளை நிரூபிக்க தேவையில்லை. நம்ம பற்றி நமக்கு தெரியும். ஆனால் நிறைய பேர் இது ஃபேஸ் பண்ணுவாங்க. நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்னவோ எதேதோ பேசி அவங்களுக்கு நிரூபிக்க பார்ப்பாங்க. ஆனால் அது அவங்க ஒத்துக்கணும், அப்ரூவ் பண்ணணும். இல்லை என்றால் நம்ம எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆகும். நம்ம பற்றி நமக்கு தெரியும், நம்ம யாருக்கிட்டேயும் நிரூபிக்க தேவையில்லை. போக போக அவங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ அதனால் நிரூபிக்க தேவையில்லை. அதே மாதிரி மற்றவங்களுடைய எண்ணங்களில் நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. பாருங்கள், மற்றவங்களோட வாழ்க்கையில் இன்டர்ஃபியர் ஆகிறதே தப்பு. நாம் மற்றவங்களோட எண்ணங்களில் இன்டர்ஃபியர் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுன்னா, இப்போ நாம் ஒன்று நினைப்போம், அவங்க ஒன்று நினைப்பாங்க. அவங்களுடைய பிளானிங், அவங்களுடைய டிசைன் என்ன இருக்கோ அந்த மாதிரி அவங்க நினைப்பாங்க. நாம் அவங்க எண்ணங்களில் போய் இது இப்படி அது எப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய எனர்ஜி நிறைய லாஸ் ஆகிறது. அதனால் நம்ம யார் எண்ணங்களையும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம யாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம வீட்லேயே எடுத்துக்கோங்க, வாழ்க்கையில் நம்ம வீட்லேயே எடுத்துக்கோங்க, கணவன் மனைவியோ இல்லைன்னா மனைவி கணவனையோ இல்லைன்னா பசங்களையோ யாரையுமே நான் சொன்னதான் கேட்கணும், நான் பண்ணதான் பண்ணணும், இந்த டைமில் தான் இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஆனால் எஜுகேட் பண்ணணும், ஆனால் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. பண்ணுறதுனாலையும் நம்மளுடைய எனர்ஜி லாஸ் ஆகிறது. அதே மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ்னால நிறைய எனர்ஜி லாஸ் ஆகும். ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கணும்? கோர்ட்டில் தான் இருக்கணும். ஆனாலும் இப்போ பாருங்கள், நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸே நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. தியான பிரச்சாரம் பண்ணும்போது, கிளாஸஸ் செய்யும்போது நிறைய பேர் எக்ஸாம்பிளுக்கு அசைவம் பற்றி சொல்லும்போது நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவன் படித்ததே நமக்காக தானே, நம்ம ஏன் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க. ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆர்கியூ பண்ணுறவங்க எப்போவுமே நம்ம சொன்னது கேட்கவே மாட்டாங்க. அதுவே கொஷின் கேட்குறவங்க பதில் நம்ம பதில் சொல்லலாம். ஸோ அவங்க கேட்கவே மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்? கட் பண்ணிடணும். ஓகே, நான் அப்புறமா பேசுகிறேன், இதை பற்றி நான் நிறைய அப்புறமா பேசணும் சொல்லிட்டு நம்ம கட் பண்ணணும். அதனால் நம்ம யார்கிட்டையும் ஆர்கியூன்றது பண்ணக்கூடாது. அடுத்தது என்னவென்றால் ஆக்செப்டன்சி. எல்லாத்துலேயுமே நமக்கு ஆக்செப்டன்சி இருக்கணும். இல்லை என்றால் அதனாலேயும் எனர்ஜி லாஸ் ஆகும். இப்போ எடுத்துக்கோங்க, இப்போ இருக்கிற வாழ்க்கை என்னவாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும், என்னவாக இருந்தாலும் நம்ம ஆக்செப்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம இத்தனை நாளாக நிறைய கிளாஸஸ் கேட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குன்னா கடந்த கால பிறவிகளில் நாம் செஞ்ச கர்ம வினைகள் தான் நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஏதாவது நமக்கு ஒரு சம்பவமோ ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா இதில் நம்ம என்ன கற்றுக்கணும், இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறதுன்னு என்று நம்ம இருந்தோம் என்றால் நம்ம எனர்ஜி நம்மக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா அதை பற்றியே நம்ம நினச்சிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி லாஸ் ஆகிடும். அதே மாதிரி எந்த வேலை பண்ணாலும் சந்தோஷமாக நம்ம இருக்கணும். சந்தோஷம் இல்லாததுனால கூட எனர்ஜி லாஸ் ஆகுது. ஒரு சின்ன வேலையோ பெரிய வேலையோ எது வேணாலும் சரி, ஒரு வேலை நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா அது நம்மளால் பண்ண முடியும் என்றது தான் நமக்கு வரும். ஸோ சின்ன வேலை இருந்தால் இந்த மாதிரி நான் எனக்கு வந்துச்சேன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஐயோ இது கஷ்டம், இது இப்படின்னு எந்த விதமாக நெகட்டிவ் நினச்சாலும் அந்த எனர்ஜி என்றது ஆட்டோமேட்டிக்காக குறையும்.
அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உடலுக்கு வந்து தூக்கம் முக்கியம், அதுக்கப்புறமா ஓய்வு முக்கியம். சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க, 7 to 8 hours தூங்கினா போதும் என்று சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம், நிறைய எனர்ஜி எடுத்துக்கிட்டு இருக்கிறோனால ஒரு நாளைக்கு ஒரு டீப் ஸ்லீப்பு 4 hours தூங்கினா கூட போதும், நிறைய எனர்ஜி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த உடலுக்கு ஓய்வு தேவை. ஓய்வு இல்லை என்றால் இது ரிப்பேருக்கு வரும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த உடலுக்கும் ஓய்வு கொடுக்கணும். அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து யார் மேலேயும் பரிதாபம் காட்டக்கூடாது, கருணை காட்டணும். ஸோ இப்போ யார் நல்லா இருப்பாங்க, அவங்க ஏதாவது ஆயிடுச்சு, அவங்க டவுன் ஆகிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சோ, இல்லைன்னா இறந்துடுவாங்க, ஏதாவது ஒன்று நடக்கும். எல்லோருமே என்ன நினைப்பாங்க, ஐயோ பாவம் அப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்களே, இந்த மாதிரி ஆயிட்டாங்களே சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் என்ன ஆகுது, எனர்ஜி டவுன் ஆகிடும். ஆனால் கருணை காட்டணும். நம்ம என்ன பண்ணணுமோ என்ன செய்யணுமோ அது செய்யணுமே தவிர அவங்க பற்றியே நினச்சி நம்ம எனர்ஜி டவுன் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மௌனமாக இருக்கிறதுனால நிறைய எனர்ஜி நம்ம சேமிக்கலாம். ஏன்னா பேசுறதுனால தான் நிறைய விஷயங்கள் நம்ம வாயில இருந்து தெரியாமல் வந்துட்டு இருக்குது. ஸோ மௌனமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வு கூட நமக்கு இருக்கும். அதனால் மௌனமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு மைண்ட்ஃபுல்னஸில் எந்த வேலை பண்ணாலும் அந்த வேலை மேலேயே நம்மளுடைய மைண்ட்ஃபுல்னஸ் இருந்துச்சுன்னா அது நல்லா சிறப்பாக நடந்து முடிச்சிடுவோம். இப்போ எல்லோருமே நம்மளை பாராட்டுவாங்க. கடைசியாக என்னவென்றால் நாம் அந்தராத்மாவோட இணைந்து இருக்கணும். அதுதான் தியானம். ஸோ தியானம் செய்யறதுனால நம்ம எப்போவுமே அந்தராத்மாவோடு இருப்போம். இதுதான் பத்ரி சார் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 9 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. தியானிகள் இந்த 9 விஷயங்கள் கடைபிடிச்சாலே போதும், அவங்களோட எனர்ஜிஸ் வேஸ்ட் ஆகாது. அதாவது 3 விஷயங்கள் உணவு பற்றி சொல்லியிருக்காங்க, 3 விஷயங்கள் பேசுறதை பற்றி சொல்லியிருக்காங்க, 3 விஷயங்கள் எண்ணங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து உணவு பற்றி. சரியான உணவு, அதாவது சைவாகாரம் மட்டுமே சாப்பிடணும். தமோ ரஜோ வளர்க்கிற குணங்கள் கொடுக்குற அந்த அசைவம் சாப்பிடக்கூடாது. அதிலவும் சுத்தமான சாத்விக ஆகாரம் மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது என்னென்றால் அளவோடு உணவு. அதாவது நம்ம அளவோடு உணவை எடுத்துக்கணும். டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி கழுத்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது. அதனால் என்ன ஆகுறது, நமக்கு தான் நஷ்டம் வரும். மூணாவது நிராகாரம், அதாவது உபவாசம், ஃபாஸ்டிங் இருக்கிறது. லங்கனம் பரம ஔஷதம் என்று சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஃபாஸ்டிங் இருந்தால் அதுவும் ஒரு மெடிசன் மாதிரி தான். அதனால தான் பத்ரி சார் எப்போவுமே 15 நாளுக்கு ஒரு வாட்டியோ மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இருக்க சொல்லுவாங்க. அதாவது ஃபாஸ்டிங் இருக்க சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உடல் நம்ம வந்து சாப்பிட்றது நல்லா தெரியுது. நிறைய பேர் பாருங்கள், காலையில் டிஃபன் சாப்பிடுவாங்க, மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்குள்ளே ஏதாவது ஒன்று வாயில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது சாப்பிட்ற வரைக்கும் தான் தெரியுது. ஆனால் உள்ள எவ்வளவோ ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி அது நிறைய மெக்கானிசம் அது வந்து வேலை பண்ணால் தான் நம்ம சாப்பிட்டது வந்து செரிமானமாகி அது ஜீரணமாகும். இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருந்தால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் எடுத்துக்கோங்க. அந்த காரில் வந்து 24 மணி நேரம் கார் ஓடிட்டே இருந்தால் என்ன ஆகும், ரிப்பேருக்கு வருமா வராதா? அதில் வெயிட் போட்டால் என்ன ஆகும், ரிப்பேருக்கு வருமா வராதா? அந்த மாதிரி இந்த உடலுக்கு கூட நம்ம வந்து ரெஸ்ட்டு கொடுக்கணும். அப்பப்போ அந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது உள்ளே இருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா அது ரெஸ்ட் எடுத்துக்கும். அப்புறமா நீண்ட நாள் அது வேலை செய்யும். ஸோ இது சொல்லியிருக்காங்க 3 விஷயங்கள். அடுத்தது 3 விஷயங்கள் வந்து பாஷணம், பேசுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது சரியாக பேசணும். நாம் என்ன பேசணுமோ ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். எது வரைக்கும் பேசணுமோ அது வரைக்கும் தான் பேசணும். நமக்காகது யூஸ் ஆகணும், இல்லைன்னா இந்த சமூகத்துக்காகது யூஸ் ஆகணும். இல்லைன்னா தேவையில்லாத பேச்சுகள் பேசுறதுனால நம்மளுடைய எனர்ஜி தான் நிறைய லாஸ் ஆகுது. அதே மாதிரி அடுத்தது வந்து அளவோடு பேசணும். அதாவது ரொம்ப குறைவாக பேசணும். நிறைய பேசுறதுனால நம்ம வாயிலிருந்து பொய்கள், அசத்தியங்கள், இதெல்லாமே அபஸ்வரங்கள் வரும். அதனால் நமக்கு தான் நஷ்டம். அடுத்தது என்ன என்றால் நிர்பாஷணம். நிர்பாஷணம் என்றால் என்ன, மௌனம். ஸோ மௌனம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய சக்தி நம்ம சேமிக்கலாம். இது மெஹர் பாபா, ரமண மகர்ஷி, இவங்கெல்லாம் வாழ்க்கை முழுவதும்
மௌனத்தில் இருந்தாங்க. ஸோ 15 நாளைக்கு ஒரு வாட்டியோ மாதத்துக்கு ஒரு வாட்டியோ மௌனம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது எண்ணங்கள், நம்மளுடைய எண்ணங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. சரியான எண்ணங்கள், அதாவது என்ன யோசிக்கிறோமோ அது சரியாக இருக்கணும், சுயநலமாக இருக்கக்கூடாது, நமக்கும் யூஸ் ஆகணும், இந்த சமூகத்துக்கும் யூஸ் ஆகணும். அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கணும். தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கிறதுனால நமக்கு தான் லாஸ் ஆகும். அடுத்தது அளவோடு எண்ணங்கள். எது வரைக்கும் நம்ம யோசிக்கணுமோ அது வரைக்கும் தான் யோசிக்கணும். நிறைய யோசிக்கிறதுனால என்ன ஆகும் என்றால் நம்மளுடைய சக்தி நம்ம இழந்துடுவோம், மன அமைதி போயிடும், உடல் உபாதிகள் சேரும். அடுத்தது நிராலோசனை, அதுதான் தியானம். அதாவது எந்த மனதுக்குள்ளே எந்த விதமான எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது தான் தியானம். இதுதான் பதஞ்சலி மகர்ஷி சொல்லியிருக்காங்க, நிர்விஷய மனஹா தியானம். அதாவது மனதுக்குள்ள விஷயங்கள் என்றால் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது தான் தியானம் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 9 விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம எனர்ஜி லாஸ் ஆகாது, நம்மக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 7 நற்குணங்கள் அது இருந்தால் கூட நமக்கு போதும். எளிமையில் நேர்மையாக இருக்கணும், கோபத்தில் அதாவது பொறுமையாக இருக்கணும். நான் இதுக்கு முன்னாடி சொன்னது தான், கோவப்படுறதுனால நாம் தான் நஷ்டப்போகும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு தோல்விலையும் நம்ம விடாமுயற்சி. அதாவது எதிலாவது நம்ம போயிடுச்சேன்னா நம்ம என்ன நினைப்போம், அவ்வளோதான் சொல்லி என்று நினைப்போம். ஆனால் இது ஒரு வெற்றிக்கு ஒரு ஸ்டெப்புன்னு நினச்சிட்டு நம்ம விடாமுயற்சியாக பண்ணோம் என்றால் கண்டிப்பாக நம்மளால் வெற்றி அடைய முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வறுமையிலும் பரோபகாரம். அது ஏழையாக இருப்பாங்க, அவங்க நினைப்பாங்க, ஐயோ நம்மளால் என்ன பண்ண முடியும், ஏன்னா எப்போவுமே பணத்தை பற்றியா, ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும் என்று நினைப்பாங்க. ஆனால் இங்கே ஒன்று தெரிஞ்சுக்கணும், இப்போ ரொம்ப கோட்டீஸ்வரனாக இருப்பாங்க, அவங்க ஒரு ₹1,00,000 கொடுத்தாங்கன்னா எல்லோருமே என்ன நினைப்பாங்க, ஓ அவங்க ₹1,00,000 கொடுத்தாங்க, டொனேஷன் நினச்சிக்கோங்களேன், எவ்வளோ கிரேட்டு என்று நினைப்பாங்க. அது ஏழையாக இருக்கிறவங்க அவங்க கிட்ட ₹1000 தான் இருக்கும், ₹100 கொடுப்பாங்க. ஆனால் நம்ம அது கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஆனால் நம்மளுடைய கணக்கு வேறு, இந்த யூனிவர்ஸோட கணக்கு வேறு. நாம் எவ்வளவு கொடுத்தோம் என்று பார்ப்போம், ஆனால் யூனிவர்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னு என்று பார்ப்பாங்க. அதனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது நம்ம உதவி பண்ணணும். பணமே இல்லையா நம்மக்கிட்ட, என்ன வேணாலும் அங்கே ஒரு ப்ரோக்ராம் நடக்குதா, இப்போ மேடம் சேவை பற்றி சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ நம்மளால் என்ன முடியுதோ, நம்மளோட வாக்கு, நம்மளோட சிரமம், நம்மளோட டைம் எது கொடுத்தாலும், ஆன்மாவுக்கு சம்மந்தப்பட்டு எது கொடுத்தாலும் அதெல்லாமே நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தான். அடுத்தது தோல்வி, துன்பத்திலும் தைரியம். அதாவது வாழ்க்கை என்ன, நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், வியாதிகள் எல்லாமே வரும் போகும். அதவே நினச்சிட்டே இருந்தோம் என்றால் நம்மளுடைய எனர்ஜி லாஸ் ஆகும். ஸோ இது வந்துச்சு, இது நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், என்ன யோசிக்கணும் என்று முன்னுக்கு போகணுமே தவிர பயந்துட்டோம் என்றால் எந்த பிரயோஜனம் இருக்காது. தைரியம் பணக்காரங்களாக இருப்பாங்க, எப்படிவா இருந்தாலும் ரொம்ப எளிமையாக இருக்கணும். இதெல்லாமே நமக்கு பத்ரி சார் நமக்கு சொல்லி கொடுத்தது தான். பதவியிலையும் பணிவாக இருக்கணும். பெரிய பெரிய பதவிகள் இருக்கும், ஆனால் ரொம்ப அகங்காரத்தோடு நம்ம ஆடிட்டோம் இருந்தால் அந்த பதவி நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் என்றால், டே டு லைஃப்பில் நம்ம செக் பண்ணிகிட்டே இருந்தோம் என்றால் எங்கே எனர்ஜி லாஸ் ஆகுது, எங்கே எனர்ஜி லாஸ் ஆகலை என்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை முன்னேறலாம். ஓகே, தேங்க்யூ.